இனி எல்லாம் செங்கோட்டையன்தான். முழுசாய் கட்டுக்குள் வந்த விஜய். படுத்தே விட்ட புஷி ஆனந்த். தாவேக்கவில் என்ன நடக்கிறது? எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்து விஜயை முதல்வராக்குவேன் என கூறியிருக்கிறார் செங்கோட்டையன். செங்கோட்டையன் சொல்வதைத்தான் நாங்கள் செய்வோம், அவரது ரூட்டில் பயணிப்பார் விஜய் என சொல்லி இருக்கிறார் புஷி ஆனந்த். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த புதிதிலேயே கட்சியின் பெரும்பாலான பொறுப்புகளை செங்கோட்டையனுக்கு தந்திருப்பதாக சொல்கின்றனர். இனி விஜயின் பயண திட்டத்தையும் அவர்தான் வகுப்பார் என்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர். தமிழக வெற்றி கழகம் கட்சியாக ஆரம்பிக்கப்பட்ட போதும் தொண்டர்களை அரசியல் படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு கடுமையாக முன்வைக்கப்பட்டது. இஷ்டத்துக்கு வருவது போவது என விஜய் அரசியல் செய்து வந்த நிலையில் மிக கடுமையான விமர்சனங்கள் விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் முன்வைக்கப்பட்டது. ஆனந்த், சிடிஆர் நிர்மல், ஆதவ் என ஒரு சிலர் இருந்தாலும் ஒரு கட்டுக்கோப்பான கட்சியை வழிநடத்தி செல்லும் வகையில் தலைவர்கள் இல்லை என்பது தமிழக வெற்றி கழகத்தின் மீதான விமர்சனம். அந்த விமர்சனத்தை போக்கும் வகையில் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்தான் அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியுமான செங்கோட்டையன்.